Hi friends, welcome to Tutor Joes. நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C program யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கிற நேமை நமக்கு இந்த ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற பேட்டர்ன்ல எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நம்ம previous வீடியோல go to xy அப்படிங்கற ஒரு inbuilt function யூஸ் பண்ணி நம்ம டிஸ்ப்ளே பண்ணிருப்போம். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம அந்த go to xy அப்படிங்கற function யூஸ் பண்ணாம loop யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த பேட்டர்னை டிஸ்ப்ளே பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். First ஒரு new file open பண்ணி அத C ஃபைல நான் சேவ் பண்ணிருக்கேன். Next header file include பண்ணிக்கிறேன் hash include stdio.h அதாவது standard input output அப்படிங்கற ஒரு header file include பண்ணிருக்கேன். Next include console input output அப்படிங்கற header file include பண்ணிக்கிறேன் conio.h. Next main functionல first variable declare பண்ணிக்கிறேன். integer typeல ij அப்படிங்கற வேரியபிளை லூப்பிங்காக நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நாம கொடுக்கிற நேமை ஸ்டோர் பண்றதுக்காக character typeல ஒரு array variable டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அரேவோட சைஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கொடுக்கல. நேம் tutor joes அப்படிங்கற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட லெந்த் நம்ம ஃபைண்ட் பண்றதுக்காக string function யூஸ் பண்ணுவோம். அப்ப அதுக்காக ஸ்ட்ரிங்கோட header file include பண்ணிக்கிறேன் #include string string.h stringோட header file நான் include பண்ணிருக்கேன். இப்போ string length find பண்றதுக்காக strlen அப்படிங்கற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா a அப்படிங்கற வேரியபிள்குள்ள இருக்க நம்மளுடைய string ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு stringோட length ரிட்டர்ன் பண்ணும். அதை n அப்படிங்கற வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த n அப்படிங்கற வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நமக்கு அவுட்புட் ஸ்கிரீனை கிளியர் பண்றதுக்காக clr clear screen அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லூப் யூஸ் பண்ணி இந்த பேட்டர்னை நம்ம பிரிண்ட் பண்ணனும். இப்போ நமக்கு இந்த டிஸ்ப்ளே ஆகிற பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் ஒரு லூப் யூஸ் பண்ணியும் நெக்ஸ்ட் செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா இன்னொரு லூப் யூஸ் பண்ணி நான் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் லூப்பை n/2 + 1 டைம்ஸ் நான் ரன் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதை ரெண்டா டிவைட் பண்ணி அதை விட ஒரு டைம் எக்ஸ்ட்ரா நான் அந்த லூப்பை ரன் பண்ணிக்கிறேன். for I = 0 ல இருந்து I less than n ல எத்தனை கேரக்டர் இருக்கோ அதை 2 ஆல டிவைட் பண்ணி அதோட ஒரு டைம் நான் எக்ஸ்ட்ரா ரன் பண்ணிக்கிறேன். n/2 + 1 I++ ஒவ்வொரு வேல்யூ இன்கிரிமென்ட் ஆகணும். அதனால I++ அப்படிங்கற இன்கிரிமென்ட் ஆபரேட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லிமிட்டை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் fl அப்படிங்கற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். fl = n divided by 2 plus 1. இப்போ நான் அந்த லூப் பாத்தீங்கன்னா fl டைம்ஸ் நான் ரன் பண்ணிக்கிறேன். இங்க இருக்கிற லிமிட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டு இதனோட லிமிட் பாத்தீங்கன்னா fl அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இந்த பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிருக்கும். அடுத்து டெக்ஸ்ட், நெக்ஸ்ட் ஸ்பேஸ், அடுத்து டெக்ஸ்ட் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். இந்த ஸ்பேஸ் மட்டும் நான் பிரிண்ட் பண்றதுக்காக லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு ரெண்டு டைம் ஸ்பேஸ் வரதுனால ரெண்டு for loop யூஸ் பண்ணிக்கிறேன். நெஸ்டட் டைப்ல for j = 0. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லூப் யூஸ் பண்ணி ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் இன்கிரிமென்ட் ஆயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்பேஸே இருக்காது 0, அடுத்த லைன்ல ஒரு ஸ்பேஸ், அடுத்து ரெண்டு ஸ்பேஸ்னு சொல்லி நமக்கு ஒவ்வொரு ஸ்பேஸா இன்கிரிமென்ட் ஆயிட்டே இருக்கும். அப்ப அதனால இதனோட லிமிட் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் அப்படிங்கறனால fs அப்படிங்கற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள்குள்ளார fs = 0 அப்படினு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த லூப்போட லிமிட் பாத்தீங்கன்னா j less than fs அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். அடுத்து ஒவ்வொரு வேல்யூ இன்கிரிமென்ட் ஆகணும். j++ அப்படிங்கற இன்கிரிமென்ட் ஆபரேட்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த லூப்புக்குள்ளார printf யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நமக்கு டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும். அதனால ஒரு printf யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். character அப்படிங்கறனால %c அப்படிங்கற ஃபார்மட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். a of I அப்படிங்கற இண்டெக்ஸ்ல இருக்க கேரக்டர் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். மறுபடியும் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். for j = 0 j less than. இப்போ இது நமக்கு எத்தனை டைம் ரன் ஆகும்னா நம்ம எத்தனை கேரக்டர் கொடுத்திருக்கோமோ அதாவது நம்ம கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிங்ல எத்தனை கேரக்டர் இருக்கோ அதை விட நமக்கு ரெண்டு டைம் கம்மியா ரன் ஆகணும். இப்போ அதுக்காக செகண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கறனால ss அப்படிங்கற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த ss அப்படிங்கற வேரியபிள்குள்ளார n அப்படிங்கற வேரியபிள்ல இருக்க லெந்த்ல இருந்து
2 அப்படிங்கிற வேல்யூ மைனஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு எஸ்எஸ் டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆகணும். அதனால் அந்த லிமிட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் நமக்கு 9 கேரக்டர்ஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லூப்பு 7 டைம்ஸ் ரன் ஆகணும். ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துக்கிறேன். printf ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நமக்கு கேரக்டர் பிரிண்ட் ஆகணும். அதனால் printf யூஸ் பண்ணி கேரக்டர் அப்படிங்கிறனால %c அப்படிங்கிற ஃபார்மட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏவ் ஆஃப் இப்போ இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் கேரக்டர் பிரிண்ட் ஆகணும். இப்போ அதுக்காக ஏவ் ஆஃப் n-1 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு லென்த்து என்னன்னு இருந்தால் நமக்கு லாஸ்ட்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா n-1 அப்படிங்கிற இண்டெக்ஸில் தான் இருக்கும். அதனால் n-1 அப்படிங்கிற இண்டெக்ஸ் கொடுத்துக்கிறேன். -i இது நமக்கு இந்த லூப்பு கண்டினியூவாக ரன் ஆக ஒவ்வொரு இண்டெக்ஸும் நம்ம குறைஞ்சிக்கிட்டே வரணும். அதனால் i அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது நமக்கு ஃபஸ்ட் லைனில் இருக்கிற t அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு அந்த எஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் லைனில் நமக்கு ஒரு ஸ்பேஸ் இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதனால் எஃப்எஸ் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். எஃப்எஸ் ++ யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வர ஸ்பேஸ் வந்து குறையணும். டீக்கும் எஸ்ஸுக்கும் அந்த லெட்டருக்கு பெட்வீனில் இருக்கிற ஸ்பேஸ் நமக்கு குறையணும். 2 ஸ்பேஸ் நமக்கு குறையணும். அதனால் எஸ்எஸ் ஈக்குவல் எஸ்எஸ் வேரியபிளில் இருக்க வேல்யூ -2 கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நியூ லைன் கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு டைம் நமக்கு இந்த லூப் ரன் ஆகும்போது நியூ லைன் நமக்கு பிரிண்ட் ஆகணும். அதனால் printf யூஸ் பண்ணி /n நியூ லைன் கொடுத்துக்கிறேன். அடுத்து ரிசல்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக getch அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ கடைசி லைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு r அப்படிங்கிறது 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு printfல இருக்கிற கேரக்டரில் நமக்கு r பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்த printfல இருக்க கேரக்டரில் நமக்கு r பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் செகண்டாக பிரிண்ட் ஆகிற r மட்டும் நான் கண்டிஷன் செக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனோட கன்டினியூ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் டேஸ் வேணும்னா www.tutorjose.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்ல உங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.